வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். டீல் டமாக் டம் டம். இந்த டீல்ஸ் வைரஸ் வேறு ரொம்ப பரவலா, அதாவது அப்படி சொல்லக்கூடாது. அதையும் டீல் மலையை நினைய தயாரா என்ன ஃபோன்ல பார்த்துட்டு இருக்காங்க, நேரில் மட்டும் இருந்திருக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேலையே இல்லையா? அவனா இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டர்லேருந்து எல்லாத்துலேயும் ட்ரெண்டிங்கில் இருக்குது டீல் 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 தான். கரெக்டா? ஏன்னா இவனுங்க ரெண்டு பேரும் வந்து நிஜமாவே சொல்கிறேன், இத்தனை வருஷமாக டீல் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் பயங்கரமான டீல் செம்மையாக இருக்குது டீல். அதில் ஆனால் எனக்கு ஒரே ஒரு பயம் இருக்குது. இந்த ஃப்ளிப்கார்ட் கிட்ட தான் அந்த மாதிரியான கிரேசி டீல் இருக்குது. ஆனால் இந்த பன்னாட பையன் என்ன பண்ணுவான்னா, 2 பொருளை விற்றுவிட்டு அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டான். அதாவது உள்ளே வரது 10,000 பேர் வருவாங்க, ஆனால் விற்கிறது 2 நம்பர் தான் விற்பான். மை தீந்து போச்சு மாமே. சோ ஃபர்ஸ்ட் 27ஆம் தேதியிலேருந்து டீல் ஆரம்பிக்குதா? அது எப்போ முடியும்? 26ஆம் தேதியே சொன்னாங்கடா. எப்படின்னா அந்த பிரீமியம் கஸ்டமர், பிளஸ் கஸ்டமர், பிரைம் மெம்பர்ஷிப் அந்த மாதிரி மெம்பர், அவ்வளோதான். அவங்களுக்குலாம் 26ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. நியாயமாக பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. திடீர்னு நள்ளிரவு 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கூட அவங்க பொருள் விற்றுக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வர ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிட்டேன், எனக்கு மோட்டோ G85 கிடச்சிருச்சுன்னு சொல்லி வேறு ட்விட்டரில் போட்டுருந்தாங்க 200 எவ்வளோ ரூபாய்க்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற நம்பி யாராவது வாங்கிட போகிறாங்க? இல்லை அந்த மாதிரி வந்துச்சு, யாரோ ஆர்டர் போட்டாங்க, வந்துருச்சுன்னு வேற அவர் சொல்கிறாரு. அவரோட ப்ரூஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி வச்சிருக்காரு. சரி, ஓகே, பரவாயில்ல. யாரோ ஒருத்தர் புண்ணியவான், அவருக்கு கிடைச்சிருக்கு, ரைட்டு. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு என்ன கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எல்லாருக்கும் கிடையாது, மறுபடியும் சொல்லிடுறோம். யாரோ ஒருத்தர் கிடைச்சது, அதனால கிடைச்சிருக்கு. சரி, நார்டு CE4 லைட் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, குப்பையில் போட்டுருங்க. அடுத்து 2A இருக்கு. 20 2A வருது. 20 அதுவும் கால்பேயோட ட்வீட் ஏதோ போட்டு வச்சிருந்தாங்க, கால்பேயோட சேட் பண்ண மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் CMF பத்தியா 13,000 ரூபான்னு போட்டு வச்சிருக்காங்க, 12,999. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸும் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சொல்ல போனால் CMF-ஐயும் நான் எப்படி கன்சிடர் பண்ணுவேன்னா, நத்திங் OS தவிர வெறும் களிமண் தான் மிஞ்சும். நத்திங் OS தான் அங்கே இருக்கிற பெரிய ப்ளஸ். அதான் உண்மை. சரியா? ஆமா. S23 அல்ட்ரா வந்து 70,000க்கு ஃபார் ஷோர் ஒர்த்து. ஆனால் எவ்வளோ நேரம் ஸ்டாக் இருக்கும், எத்தனை மணிக்கு இருக்கும்? ஏன்னா ஆதித்யா வாங்கினதே நைட்டு 12 மணிக்கு தான் அந்த பிரச்சனை அமேசானில். ஏன்னா வாங்கினது எப்படின்னா, அப்போது 80K 5,000 அது ஆஃபரு போட்டு 75க்கு வாங்கினா ஆதித்யா. இப்போ எனக்கு அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இது 75Kன்னு காட்டலாம், இல்லாட்டி 80Kனே காட்டி ஏதாவது கூப்பன் ப்ளஸ் கார்டு சேர்த்து 70,000க்கு வரலாம். ஸோ அப்போ 70,000க்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நள்ளிரவில் தான் இருக்கும். நம்ம எப்போ முடிச்சிருந்தா நமக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் வருமோ அப்போ தான் இருக்கும். அடுத்து என்ன, OnePlus 12R அது டெரர் கை பிரைஸ்ல இருக்கு. அது டெரர் கை 35. ஆனால் என்ன மாதிரி பிரைஸ்ல இருக்கானா, ஆல்ரெடி திடீர்னு ஆஃபர் வரும்டா, கூப்பன் வரும், கார்டு ஆஃபர் வரும். அப்படி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் அந்த 128GB முன்னையே 38க்குலாம் கிடைச்சிட்டு தான் இருந்தது. அதில் கொஞ்சம் கார்டு ஆஃபர்லாம் போடும்போது போனால் இதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஆனால் எப்போனா ஒரு 2-3 நாள் நடுவில் எப்பயாவது டீலே இல்லாத டைமில் அப்படி வந்துட்டு போன மாதிரி இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. அது இப்போ டீலில் வருது. அடுத்து ஆசட் Honor 200 வந்து உங்களுக்கு 25Kக்கு வேறு லெவலு. அது நல்ல டிவைஸ் தான். ஹானரை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொன்னார்னா, F வேல்யூ சேஞ்ச் பண்ணால் மட்டும் பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிறாரு, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில். ஓகே, அடுத்து வந்து 11R வந்து 26,749 அப்படின்னும் போது இந்த எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் பக்கத்தில் இந்த ஸ்டார் இருக்குன்னா ஏதோ கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஸ்டார் இதுக்கும் இருக்குது. ஆக மொத்தம் 30,000க்கு கீழே 8+ Gen 1ஓட 11R வந்து எந்த விதத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னா, பில்டு குவாலிட்டி பார்க்கறதுக்கு. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நம்ம நாடு வந்து பிகினிங்லேயே சொன்னோம், நாடை கம்பேர் பண்ணால் 11R பொறுத்து மொரட்டு பெட்டர். நார்டு CE4 நல்ல ஃபோன் தான், அதோட 11R நல்ல ஃபோன். அதான் சொல்கிறேன். லைட் வந்து குப்பை தான். 11R வந்து இந்த 25-26 ரேஞ்சுக்கு வருதுன்னா 11R சூப்பர். இதில் ஹைலைட் இதையும் சொல்லிடுறோம், இதில் லைன் வந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா இருக்கு, ஒரு ஜம்ப் கொடுப்பாங்க. வேலிடான ஒரு பாயிண்ட். என்ன எக்ஸ்ட்ரா வந்து நாடுக்கும் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹியூஜான அப்கிரேட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற டவுட் தான். நார்டுலேயே 4 வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க போல, இல்லாட்டி நார்டுலேயே 5 வந்ததுன்னா அது கொடுப்பாங்க, இல்லாட்டி CE5 கொடுப்பாங்க. இந்த மாதிரி எதாவது நடக்கலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பாங்க, ஒரு கூப்பனாவது கொடுப்பாங்க, இல்லாட்டி ஃபோனோட டிஸ்பிளே ரீப்ளேஸாவது பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கம்பேக்ட் டிவைஸ்னால் 11R தான். 11 கூட கிடையாது, 11R தான் ஒரு கம்பேக்ட் டிவைஸ் OnePlusல. நிஜமாக தான். ஆனால் பிளாஸ்டிக் ஃப்ரேமுங்க, 12R மாதிரியான பில்டு குவாலிட்டி இருக்கும்னு நம்பிடாதீங்க. ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ப்ரீமியமாக தான் இருக்கும். ஏன்னா டிசைன் நல்லா இருக்கும். 11R பாலிஷ்டு பிளாஸ்டிக், சைடெல்லாம் மெட்டல் மாதிரியான ஒரு பிளாஸ்டிக், அதனால் அப்படி இருக்கும். ஆனால் 12R வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலே பெஸ்ட் பில்டு குவாலிட்டி. OnePlusோட R சீரீஸ்லேயே பெஸ்ட். ஏன்னா மெட்டல் கிளாஸ், அதனால தான் 12R வந்து ரொம்ப சாலிடாக ஃபீல் ஆகும். அது வந்து 35 அப்படின்னும் போது ஓகே தான். அடுத்து குறுக்கால வந்து இந்த கௌசிக் வந்திருக்காப்புல, இவரை எப்படி கன்சிடர் பண்ணுறதுங்கிறது யோசிக்க தோணுது. ஏன்னா இந்த கிக் ஸ்டார்டர் டீலில் Redmi Note 13 Pro Plus, நான் அது வந்து நான் பேச வேணாம் தான் நினச்சேன். அது தேவையே இல்லை, யாரும் வாங்காதீங்க. வாங்க வேணாம்னு சொல்கிறதுக்காக இந்த இது சொல்கிறோம்.
இருக்க ப்ரைஸ் என்ன 27,500 ரூபா. ஆமா, அதுவும் ஸ்டார் கண்டிஷன். இன்னும் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு எங்கேயாவது பிச்சை எடுத்து கூட Xiaomi 14 எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோட போட்டு 33க்குலாம் வாங்கியிருக்காங்க. ஆமா, அதுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் கலவாடணும் வேற. இல்லை ப்ரோ, நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இல்லை இருந்ததுன்னா ஓகே, வச்சிருக்கிறது ஒரு ஐஃபோன் அந்த சூப்பராக இருக்கும். அது ஒரு சரியான ஹியூஜாக இருக்கும். எனக்கு லாங் டைமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது ஒர்த். இதுலேயும் ஃபேக்ட் என்னன்னா 3 வருஷம் 4 வருஷம் பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா 7,000 8,000க்கு போகும். அதுதான் ஒர்த்து. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு பண்ணால் நல்லா இருக்குமே தவிர 1 வருஷம் முன்னாடி உள்ள ஃபோன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ நல்லா இருக்காது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேற என்ன? அடுத்து OnePlus 12. அது நல்ல ஃபோன் தான். ஆனால் 56க்கு OnePlus 12 நல்ல ஃபோன் தான். சரி, இது 56க்கு இருக்கும்போது அப்போ iQOO 12 48 அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ iQOO 12 தானே ஒர்த்து. அதே மாதிரி இதுலலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை சேர்த்தா இல்லை இவங்க கொடுக்குற கூப்பன்லாம் சேர்த்தா அப்படிங்கிறது நமக்கு சேல் டே காத்து தான் பார்க்கணும். சேல் டேட் அன்றைக்கி தான் தெரியும். காத்து மேலே காத்து கீழே தான் பண்ணி தான். சரி, ஓகே. மொத்தம் வந்து இப்போ ஐஃபோன் அப்படின்னு வரும்போது iPhone 13 வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது. 40,000க்குள்ளே இருக்குது. ஆனால் இப்பயும் வந்து இது அதிகம் தான். 13க்கு இது வந்து அதிகமான ப்ரைஸ் தான். இருந்தாலும் மக்கள் எப்படி இதை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் 13ல் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா 12 கம்பேர் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த ஐலாண்டே கிடையாது. இதில் நாச்சு கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதில் இருக்கான்னு பார்க்குறேன். இது வந்து ஒரு மாதிரி பெனின்சுலார் ஐலாண்டரா இது. ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாச் கொஞ்சம் ஷ்ரிங்காக இருக்கும் 12 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதில் மேக்ரோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கோலாராக தான் இருக்கும். மற்றபடி சென்சார் ஷிஃப்ட் டெக்னாலஜிலாம் இருக்கும். ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட் தெரிஞ்சு 15 ஒரு சில இடத்துல 60 கிட்ட வந்திருக்கு. ஐஃபோன் இந்த தடவை அநேகமாக 15 இப்போ 50ஸ்ல தான் வரும். 50 கிட்ட 60 50 அந்த 3லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 13க்கு 15 தான் கெத்து. இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, ப்ரோ இல்லை ப்ரோ என்னோட பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி 40 அப்படின்வாங்க. இப்போ அங்கே தான் ப்ராப்ளம் வர முடியுது. ஐஃபோன் 13 S23 பிக்சல் 8 கேட்டால் ஐஃபோன் 13 தூக்கி அப்படி போட்டுருந்தா முதல்ல சொல்லுவேன். அதை தூக்கி அப்படி போட்டுட்டு இந்த பக்கம் வந்து பிக்சல் 8 S23 டிபேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவேன். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த 2 கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போயே ஷார்ட்டாக சொல்லணும்னா பேட்டரி லைஃப்னா பிக்சல், இதுவே கன்சிஸ்டன்சி அண்ட் சாஃப்ட்வேர் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கும்போது S23. ஸோ அதனால் நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. சொல்ல போனால் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் S23 தான். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Xiaomi 14 நீங்கள் சொன்ன மாதிரி அதுவே நல்ல டீல் தான். அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஆஃபர்லாம் இல்லை. 59,999 தான் லான்ச் ப்ரைஸு ஆஃபரோட சேர்த்து. லான்ச் ஆன அன்னைக்கு இந்த ரேட்டில் தான் இருந்தது. அவன் வந்து ப்ரைஸ் கட்டுன்னு இல்லை, அதை தாண்டி மற்ற ஆஃபர்ஸ் இதில் கூப்பன் ஆட் ஆனால் 7,000 கூப்பன் கொடுக்குறாங்க. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் எனக்கு. ஏன்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா 14லயாவது இந்த அளவுக்கு டீல் வந்திருக்கு. 13 ப்ரோ கடைசி வரைக்கும் யார் கண்ணிலையுமே எதையுமே காட்டாமல் அப்படியே போயிடுச்சு. இதுதான் ஆமாம், முரட்டு போய். ஆனால் செம ஃபோனுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் 13 ப்ரோ. 14 நான் யூஸ் அதே ப்ரைஸ் வந்து அடுத்த நெக்ஸ்ட் சேல் இந்த சேலில் கூட இது வரலாம், ஆனால் வரவே இல்லை. ஸ்டாக்கே கம்மி தான் போல. செஞ்சாங்க, வித்தாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இப்போ 14 ப்ரோ 14 அல்ட்ராவே எனக்கு இப்போ அந்த லிஸ்ட்டில் தான் நான் வச்சிருக்கேன். 14 அல்ட்ரா ஆனால் ஆஃபர் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எக்ஸாக்ட் ப்ரைஸ் இன்னும் தெரியல. அது ஆஃபர் வந்ததுன்னா நம்ம எப்படின்னு பார்க்கலாம். சரியா? மொத்தம் வந்து 14 பற்றி தனியாக நான் டெடிக்கேட்டடாகவே பேசியிருப்பேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சேனலில் போயிட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ஒரு சில ஃபோன்ஸோட நேமை நீங்கள் போட்டு சிவபரணின்னு போடுங்க, வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 பற்றி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃபாக் இஷ்யூ பற்றிலாம் கேட்டிங்கன்னா அதுக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சரியா? ஓகே. அடுத்து வந்து S24 62K அப்படின்னும் போது அதிகம் தான். சரியா? 15+ இந்த ப்ரைஸ்க்கு வரும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஐஃபோன் 15+ இந்த ப்ரைஸ்க்கு வந்ததுன்னா டைப் சி ஒரு பக்கம் டைப் சி இருக்குது, பெட்டர் பேட்டரி லைஃப் இருக்குது, பிகர் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அப்படியே அடிக்கிட்டு போனால் 15+ நல்ல ஃபோன். சொல்ல போனால் 23 அல்ட்ரா எவ்வளோக்கு வருது? அதான் 70,000. 23 அல்ட்ராவே போயிடலாம். ஆமாம், இதை வாங்குறது வந்து கம்பேர் பண்ணால் 24 வாங்க S24 வாங்குறதுக்கு. ஆனால் இது S24 ப்ரைஸ்க்கு 24+ சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, வாங்க ப்ரோ, வாங்கி ஒரு நல்ல ஃபோன். ஏன்னா ஹைலைட் என்னன்னா 23+லேருந்து 24+ வந்து ஒரு ஹியூஜ் ஜம்ப். ஏன்னா 8GB ரேம்லேருந்து 12GB ரேமாக மாற்றினாங்க. ப்ரோ ரேம்லாம் ஒரு மேட்டரான்னு கேட்டால் ஏஐக்கு ஆன் டிவைஸ் எதாவது பண்ணோன்னா தேவை. அடுத்து என்னன்னா குவாட் HD பேனலாக மாறிச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னடா ஃபுல் HD தான் இருந்தது. குவாட் HDயாகவும் மாற்றிட்டாங்க. LTPO பேனல் வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய பேட்டரி, 45W சார்ஜிங். ஸோ அல்ட்ராக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸே கம்மியாயிடுச்சு ரொம்ப. அதனால 24+ வந்து இந்த மாதிரியான ஒரு டீலில் கிரேஸியாக 60,000 65,000 கிடச்சதுன்னா சூப்பர் ஃபோனு. அப்போ வந்து 15+ஆ 24+ஆன்னு கேட்கும்போது என்னதான் எக்ஸினாஸே இருந்தாலும் கூட நான் யூஸ் பண்ணேன். 24ஓட 24+ வந்து ஹீட் ஆகலை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஆல்ரெடி போக்கோவை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் வீடியோ போட்டாச்சு, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் செக் பண்ணி பார்க்கலாம். மொத்த போக்கோ போர்ட்ஃபோலியோவையும் 25,000க்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஆவரேஜாக சொல்லணும்னா X6 Pro வந்து 19K, F6 வந்து 22K. அப்படி தகன்னு போயிட்டு இருக்கேன். அடுத்தும் Xiaomi தான், Xiaomi 14 CV.
ஆமாடா சிவி வந்து ரொம்ப சைலண்டா இருந்ததுன்னு சொல்லலாம். 41K 42Kன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் சைலண்டாவே இருந்தது. பெருசா வந்து எங்கேயுமே நான் நிறைய பார்க்கல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஃபோன் நல்லா இருக்குன்னா ஆனால் கொஞ்சம் வார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணா ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8S Gen 3 தான் நம்ம இது Honor 200 Pro இது Poco F6. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட். Poco F6 எங்க இருக்கு பாரு 22 அப்படியே 8S Gen 3 கூட அது எங்க ஓட்ட சரியாம ஏன் தெரியல. எனக்கு தெரிஞ்சு போக்கோ டீல்ஸ் வந்து அதே மாதிரி மறுபடியும் சொல்லிடுவோம். போக்கோ டீல்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது, அமேசானில் கிடையாது. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நார்மலாக போக்கோ ஃபோன்ஸில் என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆமாம், ஒரு மதர் போர்டு தான் கொடுப்பாங்க அந்த ஃபோனுக்குள்ளே பேக் பண்ணி வரதுல. அதான் அது மட்டும் தான். எக்ஸ்ட்ராவெல்லாம் உள்ளே பாக்ஸ்லேயே ஒரு எக்ஸ்ட்ரா மதர் போர்டு வைப்பாங்கலாம் எதிர்பார்த்துறாதீங்க. அதெல்லாம் கிடையாது. அது F6லேயாவது கொஞ்சம் பரவாயில்ல. X6 யூசர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. X6 Pro அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க வாங்கி 2 மாதத்துலேயே எகிரிடுச்சு ப்ரோன்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் என்னால் வந்து அதுக்கு மேலே அதை பற்றி பெருசாக பேச முடியல. ஓகே ஓகே 14 CV யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு வந்துகிட்டு இருக்குன்னாங்க, ஒரு மாசமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்தது நான் கேட்டிருந்தேங்க ஷோமி கிட்ட, அப்படிதான் அவ்வளோ லைட்டாக இருந்தது. அப்புறம் கர்வ்டு வேறு 4way பாரு கடைசியில் கொடுமையை 14 ஃப்ளாட் டிஸ்பிளே. CV என்னடானா ப்ரீமியம் டிஸ்பிளே மாதிரி இருந்தது. ஸோ அதான் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது அது இந்த லெதர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு சில மாடல்ஸில். இவங்க ஈவன் அந்த ஸ்பெஷல் கலர்ஸ்லாம் கொடுத்தாங்களா, பிங்க் கலர் ப்ளூ கலர் என்னமோ சொன்னான். பக்கத்தில் வந்து இந்த டம்மிலாம் இருந்தது, அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சும்மா எடுத்து பார்த்தேன். எல்லாம் லைட்டாக இருந்தது. சரி ஓகே நல்ல ஃபோனாக இருக்குமோ அப்படின்னும் போது தான் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது கொஞ்சம் வார்ம் ஆகுது, அக்கேஷனலாக ஹீட் கூட ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. சரி அதை வெரிஃபை பண்ணிடுவோமே, ஏன்னா ஹைப்பர் வைஸில் இப்போ தான் எல்லா ஹீட்டிங் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்டேட் ஒரு ஃபோனுக்காக போயிட்டு இருந்தது. அடுத்து வழக்கம் போல் நம்ம பிக்சல். ஓகே பிக்சலில் நிறையா டிவைஸ் வந்தாலும் 8 ப்ரோலாம் வரல, கவலைப்படாதீங்க. ப்ரோ எப்பயும் கொடுக்க மாட்டோம். நான் ஆக்சுவலாக 8A தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 8A வராமல் 8A தூக்கிட்டு வந்து 33,000 கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கையில் இருக்கிற அந்த 8 ஸ்டாக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி விடுவோம்னு சொல்லி தான் அந்த முயற்சியில் இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். S23 FE S23 இதை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இது ஒரு குட்டி கிளிப்பாகவும் கட் பண்ணி போட்டுடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாப்புல. என்னன்னா இந்த மாதிரி நான் அமேசானில் பார்த்தேன், நம்ம ஊரில் ஸ்னாப் ட்ராகன் இருக்கானே அப்படின்னு கேட்டார். நம்ம ஊரில் எது ஸ்னாப் ட்ராகன் அப்படின்னா அமேசானில் வந்து 36,000க்கு S23 FE ஸ்னாப் ட்ராகன் மாடல் போட்டு வச்சிருக்காங்க லிஸ்டிங். ஆமாம், நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா அது அப்ராட் யூனிட். யூஎஸில் மட்டும் தான் ஸ்னாப் ட்ராகன் ஆக்சுவலாக அஃபிஷியலி அவைலபிள். இன்டர்நேஷனலாக 2200 தான். அப்போ என்ன ஆகிடும்னா வாங்கிட்டா நாளை பின்ன ஏதாவது ப்ராப்ளம்னா யூஎஸில் போய் தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இங்கே எங்கே கொடுத்தாலும் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க சீரியல் நம்பர் போட்டதுமே அது இங்கே டிவைஸ் இல்லைன்னு சொல்லி வந்துருமா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸினாஸாகவே இருந்தாலும் நீங்கள் துபாயில் வாங்கினாலும் சரி, யூரோப்பில் வாங்கினாலும் சரி, ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக காட்டி கொடுத்ததுமே அவங்க யாருமே அதில் கை வைக்க மாட்டாங்க. அதனால் இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. என்ன ப்ராசரு ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1. ஓ 8 Gen 1 ஐயோ 8 Gen 1 வச்சிருக்கானுங்க. சை கன்றாவியா இருக்கும். 8 Gen 1லாம் இப்பயும் யாராவது செகண்ட்ஸ்ல ட்ரை பண்ணீங்கன்னா 8 Gen 1 இருந்தா அவாய்ட் பண்ணிருங்க. இல்ல இப்பயும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாரு, அப்போ S23 FE வாங்கினா 8 Gen 1 வேற லெவல்ல இருக்கும்ல நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. ரெண்டாவது அது அபிஷியலா கிடையாது. இந்த 8+ Gen 1ன்றனால நான் அந்த கன்ஃபியூஷனுக்கு போயிட்டேன். ஈவன் நிறைய பேர் இப்போ கூட S22 Ultraலாம் வாங்கலாமா ப்ரோலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் நம்ம இப்போதானே கமெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். வேணவே வேணாம், அந்த பிரச்சனையே வேணாம். அதோட டெமோ ஃபோன் தயவு செய்து வேணாம். நம்ம ஊர்ல பிரச்சனைனாலே நம்மள வந்து சாம்சங் சிஇஓக்கு மெயில போடு, இங்க போயிட்டு வா, அங்க நடந்து வா, பாத யாத்திரை போயிட்டு வா, ஒரு 40 கிலோமீட்டர் சுத்திட்டு வா அப்படின்னு சொல்லி அலைய விடுறானுங்க. இதுல வேற அப்ராட் யூனிட் வாங்கிட்டு மேல வந்து பச்சை கலர்ல கோடு போட்டு விட்டானா தலையில வந்து நீ எப்பயும் துண்டு போட்டு ஒரு தம்ப்நெயில் போடுவீங்க. அது எல்லாரும் போட்டு சுத்த வேண்டியதான். ரொம்ப கஷ்டமா போயிடும், அலைய ஒன்றும் முடியாது. அதனால தயவு செய்து யாருமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துறாதீங்க, சரியா? ஓகே, அடுத்து iPhone 15 சொல்லிருக்காங்க. என்ன பிரைஸ் இன்னும் ரிவீல் ஆகல. 15 Pro Max வந்து அநேகமாக 1 லட்ச ரூபாய்க்குள்ள வருமாட்டா? எங்க அதான் கோடு நிறையா இருக்கு. ஆமாம், அதான் 1 லட்ச ரூபாய்க்குள்ளே வரும்ன்றாங்க கார்டு ஆஃபர்லாம் போட்டு. இப்போ அவன் சப்போஸ் போடுறது வந்து 1,04,900 அந்த மாதிரி போடுறான்னு வைங்க, 1,05,000 ரூபாய்க்கு கொண்டு வரான்னு வச்சுக்க. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் 1,50,000 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால 1,05,000 ரூபாய்க்கு கொண்டாந்தான்னா, ஏன்னா இது 15 Pro வந்து எல்லாரும் 91, 92 எதிர்பார்க்குறாங்க, சரியா? அதனால இது வந்து அதுலேருந்து ஒரு 10,000, 15,000 அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. மேபி அதுதான் ப்ரைஸ்னா அதுக்கப்புறம் கார்டு ஆஃபர் இதெல்லாம் போடும்போது 1 லட்ச ரூபாய் கீழே வரலாம். அப்படி வந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இல்லை டாப் எக்ஸைட்டடான டீல்ஸ்னால் போக்கோவில் இருக்குது, அப்புறம் சாம்சங் S23 அது, அப்புறம் பிக்சல் 8, அதுக்கப்புறம் ஷாமி 14 பார்த்தோமே அது. ஓகே, அதுக்கப்புறம் வேறு ஐஃபோனில் 13. ஆக்சுவலாக அது ரொம்ப எக்ஸைட்டுன்னு சொல்ல முடியாது. அறுத பழம் சுற்றிக்கிட்டு வந்து சரி ஐஃபோன் யூசர்ஸ் உங்களுக்கு அது பிடிக்கும். இந்த மாதிரி டீல்ஸ் தான். இதுக்கப்புறம் மேபி அப்கமிங்கில் நிறையா வரும். வேறு தான் அன்லாக் ஆகும். ஏன்னா ஜனவரி வரைக்கும் எங்களுக்கு தான் வேலை. ஜனவரி வரைக்கும் இல்லைடா, வருஷம் பூரா இவனுங்களுக்கு இதுதான் வேலை. அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி நாங்கள் இருந்தோம்னா எங்களுக்கும் இதுதான் வேலையாயிடும். இன்னொன்று என்னென்னா
அதுக்கு தான் நான் திரும்பியும் சொல்கிறேன், நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்படி பேசுகிறதோட உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் எடுத்து பேசும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா என்னால் பெட்டராக வந்து டெலிவர் பண்ண முடியுது. உங்களுக்கு என்ன தேவையில்லை, என்ன வேணும் வேண்டாம், அதை வந்து டீட்டெயில்டாக என்னால் பார்க்க முடியுது. இப்போ S23 போயிட்டா என்ன ஆகுதுன்னா, ஓப்பனாக சொல்லணும், எஃப்இக்கும் S23க்கும் பார்க்கும்போது நீ கேமரா செட்டப்லேயே பார்க்க முடியும். 8 MP டெலிஃபோட்டோ இருக்கும் உனக்கு, அதில் பெட்டராக இருக்கும், 10 MP இருக்கும். அப்புறம் அதில் இருக்க 50 மெகாபிக்சல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கேட்டால் எஃப்இ வந்து அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா அப்படிங்கிறது. பெசல்ஸ் வேறு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அது எக்ஸினாஸ் நிறைய பிரச்சனை இருக்குல்ல. எக்ஸினாஸ் இது வந்து 8 Gen 2. ஆனால் பர்ஃபார்மன்ஸில் வந்து யாருமே பெருசாக குறை சொல்லலை. பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இருக்குது, ஆனால் பேட்டரி லைஃப் நிற்கலன்றாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் டீல் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இதையே நம்ம எஸ்ஆர்க்கு எப்படி கட்டிங் எல்லாம் போட்டு எப்படி கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும். மந்த் எண்டோட நிறையா அப்கமிங் ஃபோன்ஸ் இருக்குது. ஐஃபோன் ஆல்ரெடி வந்துருச்சு. கும்பலாக லைனில் நிறையா பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஆமாம், OnePlus, ஐக்கூ, திருப்பதியில் லட்டு வாங்குற மாதிரி எல்லாம் பரபரப்பாக அவ்வளோ வெறியா லட்டு சுற்றி வேறு ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. வேறு அதை கிளப்பி விடுறோம். ஆனால் அதை வச்சு சொல்லுங்க, நான் சும்மா இது டேர்ம் வந்து சரின்னு சொன்னேன். சரிங்க, சரி, இதுதான். ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச டேட்டாவில் கன்சைஸ் பண்ணி கொடுக்குறது. இன்னும் நிறைய வரும்போது நம்ம திரும்பியும் சந்திப்போம். அது வரைக்கும் சிவரணி, சிவாய் SRK பார்க்கலாங்க. பை பாய்.